Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். சோ வெஜிடபிள் பிரியாணி வந்து நார்மலாவே ரொம்ப அதிகமா எல்லார் வீட்லயும் செய்வோம். பட் எங்க முஸ்லிம்ஸ்ல பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணில அந்த பிரியாணி டேஸ்ட் வரணும்ன்றதுக்காக கொஞ்சம் கீமா ஆட் பண்ணி செய்வோங்க. சோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். சோ வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். எப்பவும் போல நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 250 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. அது கூட வந்து ஆனியன் நான் சேர்த்திருக்கேன். நான் இன்னைக்கு 1 kg அளவுக்கு தாங்க செய்ய போறேன். சோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேங்க. சோ ஆனியன் பாத்தீங்கன்னா 1/2 kg அளவுக்கு சேர்த்திருக்கேன். கிரீன் சில்லிஸ் வந்து பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா ஒரு 4 சேர்க்க போறேங்க. 2 முதல்ல சேர்த்துருவேன். 2 பாத்தீங்கன்னா கொத்தமல்லி புதினாவோட சேர்த்துருவேங்க. ஸோ இப்போ வந்து ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து இதில் வந்து பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோங்க. பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நல்லா அரோமா லைட்டாக வர ஆரம்பித்த உடனே இஞ்சி சேர்த்துருங்க. ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்த அப்புறம் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். கீழே அடிப்பிடிக்க ரொம்ப அதிகமாக நீங்கள் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், நான் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆனதுமே பார்த்தீங்கன்னா நல்லா அதுலேருந்து அரோமா வர ஆரம்பிக்கும். ஸோ நல்ல வாசனை இருக்கும். ஸோ இந்த டைமில் ஆயிலே நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். ஸோ நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தாங்க எடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் சக்தி மிளகாய் சேர்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா கொஞ்சோண்டு எடுத்துருக்கேங்க. ஸோ இந்த டைமில் வந்து எக்ஸ்ட்ரா 2 க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் சேர்த்துருக்கேங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg அளவுக்கு சேர்த்துருப்பேன். அதோட வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பசங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் கேரட்டும் பொட்டேட்டோ மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். ஸோ இதோட நீங்கள் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கீழே அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கீழேருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 250 ml அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. ஸோ புளிப்பு தயிர் சேர்த்திங்கன்னா பிரியாணிக்கு டேஸ்ட்டு அசத்தலாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த டைமில் நான் வந்து மட்டன் கீமா ஆட் பண்ணுறேங்க. மட்டன் கீமா ஒரு 250 கிராம் அளவுக்கு இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா மேஷ் ஆகி குழம்பு பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இந்த டைமில் நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு பழத்தோட லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் 1 கிலோ பிரியாணிக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து ஒரு 800 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த டைமில் உப்பும் செக் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை மூடி வச்சு கொதிக்க விட போகிறோம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு அடுப்பில் வந்து அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதுவும் கொதிச்சிருச்சு. வந்து பிரியாணி குக் பண்ண ஆரம்பிக்கும் போது அரிசி ஊற வச்சுருங்க. இன்றைக்கி வந்து தாவத் பிரியாணி ரைஸ் தாங்க நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், நான் இதில் அரிசி சேர்த்துட்டேன். அதோட உப்பும் சேர்த்துட்டேங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆனால் போதுங்க. ஸோ இது நல்லா குக் ஆகிடுச்சு. அரிசி பார்த்திங்கன்னா போட்ட அளவோட கொஞ்சம் பெருசாகி வரும். ஸோ இந்த டைமில் நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. ஸோ நான் வடித்து எடுத்து இந்த மசாலாவில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ மசாலாவில் சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி செய்கிறதால அரிசி பார்த்திங்கன்னா நல்லா மசாலாக்குள்ளே இறங்குங்க. பாருங்கள், மேலே வந்து அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கணும். பாருங்கள், நான் மேலே இருக்கிற அந்த எண்ணெய் நிற்கும் பார்த்தீங்களா மேலே அந்த மசாலாவில். ஸோ அதில் தாங்க இதில் வந்து அப்படியே வந்து கலர் கொஞ்சம் வந்து இது பண்ணி விட்டுருக்கேன், பரப்பி விட்டுருக்கேன். ஸோ இன்னும் நான் மசாலாவோட அரிசி வந்து மிக்ஸ் பண்ணலை. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தம் வைக்க போகிறோம். ஸோ இது க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு தம்க்கு வைக்க போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தம் ஆகிடுச்சு. ஸோ கீழே தவா வச்சு தான் தம் கொடுத்தேன். சூப்பராக தம் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நான் எடுக்கிறேன் சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற சாப்பாடை திருப்பி போடலாம். ஸோ எந்த அளவுக்கு சாப்பாடு சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் இதில் வந்து நெய் சேர்க்க மாட்டேன். எங்கள் வீட்டில் நெய் சேர்க்குற பழக்கம் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் நெய் சேர்க்கணுன்னா தம் கொடுக்கும்போது நீங்கள் நெய் சேர்க்கலாம், இல்லைனா ஃப்ரை பண்ணும்போது கூட நெய் சேர்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரைஸ் சூப்பராகவே வந்திருக்குங்க. தம் கொடுத்து முடித்த உடனே ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே விட்டுருங்க. ஸோ தவாலேருந்து எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கீழே இருந்து சும்மா ஒவ்வொரு சைடாக சாப்பிட்ற சைடு மட்டும் ஒவ்வொரு சைடாக மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பாடு சூடாகவே இருக்குங்க. அதோடு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சமைச்சிங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான முஸ்லீம் வீட்டு பாய் பிரியாணி, அதுவும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசத்தலான பிரியாணி செஞ்சு அவங்கள அசத்துங்க. ஸோ இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அருமையான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.